லாஸ்ட் வீக் ஃப்ரைடே கோல்டு வந்து நல்லாவே ஃபால் ஆச்சு. அதில மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கும் நண்பர்களுக்கும், ஹெட்ஜிங் பண்ணிட்டு எங்க வந்து பை ஆர்டர் க்ளோஸ் பண்றது, செல் ஆர்டர் க்ளோஸ் பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கும், மற்றும் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிப்சன் பேசுறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக்ல சிக்கினவங்க எப்படி ஃப்ரீ ஆகணும்? அண்ட் தென் அடுத்த வீக் கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும்? அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டா வரும். இப்போ தான் முதல் முறையா நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான தட்டிக்கோங்க. அப்பதான் வந்து நான் மார்க்கெட் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே தெளிவா தெரியும். நான் போடுற வீடியோஸ், போஸ்ட் எல்லாமே வந்து அனலைசிஸ் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். அண்ட் தென் இதில உங்களுக்கு கொஞ்சம் அப்டேட்டடா இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சீங்கன்னா, நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்க பை பண்ணணும், எங்க செல் பண்ணணும், அண்ட் தென் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ், டார்கெட் பிரைஸ் எல்லாமே குடுத்துருவோம். ஸோ என்னதான் நம்ம கால்ஸ் குடுத்தாலும், உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். அண்ட் தென் கோல்டு மூவ்மெண்ட் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, லாஸ்ட் வீக் நம்ம குடுத்த கோல்டு ப்ரொஜெக்ஷன் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட் வீக் வந்து சார்ட்ஸ் குடுத்திருந்தோம். அதாவது கோல்டு வந்து ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படின்னு. நம்ம சொன்ன மாரியே மறுபடியும் வந்து புல்லிஷ் ஆச்சு. பட் எதுவரைக்கும் புல்லிஷ் ஆச்சு அப்படிங்கிறத தெளிவா பார்த்துடலாம். இந்த இடத்துல இருந்து நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸ் ரீச் ஆயிருக்கு ட்ரெண்ட் லைனு. 2வது டார்கெட் பிரைஸா அதுக்கு மேலேயும் போய் ஆல்மோஸ்ட் செகண்ட் டிபி கிட்ட போயிருக்கு. பட் ஹிட் ஆகல. நான் அந்த வீடியோலயே சொல்லியிருக்கேன் பாருங்க. அதாவது இந்த ஜோன் வந்து புஷ்ஷஸ் கை அதாவது பிரேக்கிங் ஜோன். இத பிரேக் பண்ணா மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில பாருங்க, ஃபர்ஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் நமக்கு நடக்கல. 2வது ப்ரொஜெக்ஷன் மாரி மார்க்கெட் மேல போயிட்டு கீழ வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போயிட்டு சொல்றேன். இந்த செட்டப் வந்து அஸ் ஆஃப் நவ் இன்வாலிட். லாஸ்ட் வீக் அனலைசிஸோட முடிஞ்சிருது. ஸோ நெறைய பேர் சொல்றீங்க, ஒரு டைம் ஒரு அனலைசிஸ் சொல்றீங்க, நெக்ஸ்ட் நாள் ஒரு அனலைசிஸ் சொல்றீங்க அப்படின்னு. மார்க்கெட்ட பொறுத்த அளவுக்கு எந்த டைம்ல எப்படி வேணாலும் சார்ட் பேட்டர்னும் சரி, மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரி தான் நம்ம வந்து மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கோம். அண்ட் தென் உங்களுக்கு விஐபி கால்ல ஒரு கால்ஸ் குடுக்குறேன் அப்படின்னா, அத அனலைசிஸ் பண்ணி என்ன ரீசனால புல்லிஷ் ஆகுது அப்படிங்கிறதையுமே தெளிவா சார்ட்டா குடுத்துருக்கேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் குடுத்த ப்ரொஜெக்ஷன் மாரி, மார்க்கெட் வந்து கிளியரா நம்ம டார்கெட் பிரைஸும் ஹிட் பண்ணி நல்லாவே ஒரு மேல போய் ஒரு புல்லிஷா இருக்கு. இந்த மாரி அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்மளோட விஐபி சேனல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி இப்போ கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டு ப்ரொஜெக்ஷனா பார்த்துக்கலாம். இதில உங்களுக்கு டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எதுவும் இருக்கு அப்படின்னா, என்ன டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பர் குடுத்துருக்கேன். அண்ட் தென் என்ன டைரக்ட்டாவும் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லயும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கோல்ட பொறுத்தளவுக்கு மார்க்கெட் லாஸ்ட் வீக் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. நம்ம டார்கெட் பிரைஸ் ரீச் ஆயிருக்கு. அஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டா, ஷார்ட்டா சொல்லப் போறேன். டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. டைரக்ட்டா கூட கால் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுக்கு ட்ரேடிங் பண்றதுக்கு யுஎஸ்டிடி தேவைப்படுது அப்படின்னா, பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி குடுக்குறோம். ப்ராப்பரான கிளீன் ஃபண்ட்ஸ் வச்சு பண்ணி குடுக்குறோம். ஸோ உங்களுக்கு யுஎஸ்டிடி வேணும், பையிங் இருக்கு, செல்லிங் இருக்கு அப்படின்னாலும் நீங்க டைரக்ட்டா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கும் சரி, டெலகிராம்லயும் சரி என்ன வந்து டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு என்ன பொறுத்தளவுக்கு கோல்டு மூவ்மெண்ட் என்னவா இருக்கு அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. கரெக்ட்டா? இந்த இடத்துல. பட் லாஸ்ட் வீக் இந்த மூவ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி கோல்டு மூவ்மெண்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து இது நம்மளோட ட்ரெண்ட் லைன். இங்க நமக்கு ஒரு ஃபேக்கான ஒரு பிரேக் அவுட் குடுத்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ஃபேக்கான ஒரு பிரேக் அவுட் குடுத்து மார்க்கெட் கிளியரா ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஏன் ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த இடத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு மே 10ஓட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த இடத்துல இருக்கிறதுனால மார்க்கெட் அத ஒபே பண்ணி ஒரு கிளியரா ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ அப்போ இங்க ரெசிஸ்டன்ஸ ஒபே பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன ஒரு ஃபேக்கா ஒரு பிரேக் குடுத்து மார்க்கெட் வந்து ஒரு கிளியரா ஃபால் ஆயிருக்கு. கிளியரா அத மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபேக் பிரேக் அவுட். ஃபேக் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ ஒபே பண்ணியிருக்கு. ரெசிஸ்டன்ஸ ஒபே பண்ணியிருக்கு. கரெக்ட்டா? ஸோ இப்போ தெளிவா நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஒரு ஃபேக்கா ஒரு பிரேக் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ ஒபே பண்ணியிருக்கு. அண்ட் தென் இப்போ இந்த இடத்துல இருந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவா பார்த்துடலாம். ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணிட்டோம். அடுத்தபடியா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2337. அந்த ஜோன மார்க்கெட் கிளியரா பிரேக் பண்ணி கீழ போயிருக்கு. சரி நம்ம அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இதுக்கும் கீழ போகும்போது நமக்கு 2289 நம்ம ஜூன் 7ஆம் தேதி இந்த ஜோனுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ கிளியரா பார்த்தாச்சு. இது நம்மளோட சப்போர்ட் ஜோன். இப்போ இன்டர்மீடியேட்டா இதில இடையில இருக்கிற சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2315. இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸாவும் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட
இமிடியேட்டா இருக்கிற சப்போர்ட் ஜோன். ஸோ இப்போ கோல்டோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத தெளிவா ட்ரா பண்ணி என்னென்ன ரீசன் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லப் போறேன். மார்க்கெட் இந்த அளவுக்கு ஏன் ஒரு ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஃப்ரைடே வந்த நியூஸ். ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரைடே நமக்கு வந்த பிஎம்ஐ நியூஸ்னால மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ பிஎம்ஐ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சர்வீசஸ், மேனுஃபேக்சரிங் வச்சு பார்க்கும்போது யுஎஸ்டி வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அட் த சேம் டைம் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கம்மி பண்றதுக்கு ஃபேவராவே வந்திருந்துச்சு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு டீப்பா ஒரு ஃபால் ஆயிருக்கு. இங்க. ஃபால் ஆகுற ரீசனே அதுதான். என்ன ரீசன் அப்படிங்கிறது தெளிவா மென்ஷன் பண்ணிடலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் கட், பிளஸ் பிஎம்ஐ பாசிட்டிவ். கிரீனிஷா வந்ததுனால பாசிட்டிவ். ஸோ நம்ம வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம். என்ன ரீசன்னால மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு அப்படிங்கிறதையுமே தெளிவா இதில் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தபடியா மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ஷன் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல ஒரு ஷார்ட் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஃபால் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் நம்மளோட செல்லிங் ஜோன் வந்து 2336 வரைக்கும் நம்மளோட செல்லிங் ஜோன் தான். ஏன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ரீடெஸ்ட் பண்ணும். இந்த இடத்துல ஒரு செல். டார்கெட் ப்ரைஸ் 1 இது வச்சுக்கலாம். டார்கெட் ப்ரைஸ் 2 இது வச்சுக்கலாம். லாங் டேர்ம் டார்கெட் ப்ரைஸாக 2251 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன்லேயே தான் வைக்கணும். பட் வேண்டாம். கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால 2365 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக வச்சுருக்கோம். ஸோ அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் என்ன ஆகும்? இங்கேருந்து ஒரு ஃபால் கொடுத்து இந்த சப்போர்ட்டை பை பண்ணி மேலே போய் அகைன் இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகும். ஏன் இந்த இடத்துக்கு வரப்போகுது அப்படின்னா பிரேக் பண்ண சொன்னால் ரீடெஸ்ட் பண்ணும். பிரேக்டு zone retested here. Break, support, retest. பிரேக் பண்ண சொன்னால் இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணும். அதனால மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும் என்னென்ன ரீசனெல்லாம் ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்த ரேட் கட் கம்மியாகிறது அப்படிங்கிறதுனால நல்லாவே ஒரு டீப்பாக ஃபாலோ ஆகும். மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ ஆகும். ஓவரால் ட்ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா செல் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ வந்து டெக்னிக்கலாக என்னென்ன ரீசனெல்லாம் ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறது தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்கே கிளியராக ஒரு ஏரோ போட்டு காமிக்கிறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் விழுந்திருக்கு. ஒரு ஷூட்டிங் ஸ்டார் விழுந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகும். அதை கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம்டு இன் 1 hour டைம் ஃப்ரேம், சாரி 4 hour டைம் ஃப்ரேம். ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம்டு இன் 4 hour டைம் ஃப்ரேம் ஷூட்டிங் ஸ்டார் விழுந்திருக்கு. அட் த சேம் டைம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராங் நியூஸ் கேண்டில் வந்து நமக்கு எதுவும் ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி மொரோபோஸாவும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். செகண்ட் கேண்டில் செல்லிங் மொமெண்டம் ப்ளஸ் மொரோபோஸ். ஸோ இது வந்தனால நமக்கு அடிஷ்னலாக ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து சார்ட் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஸோ சார்ட் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது எனக்கு பார்க்கும்போது பியரிஷ் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. இது வந்து நம்மளோட அப் ட்ரெண்ட் லைனு. ஸோ டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு லைன் போகும் பார்த்தீங்களா, அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். லைன் இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் போகும். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியராக இந்த லைன் டச் பண்ணி ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் போகுது. ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம ட்ரையாங்கிள் எப்படி ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இது ஒரு ஹை, இது ஒரு லோ, இது நம்மளோட ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இதோட ஒப்பாசிட்டியை வந்து குறைச்சிக்கிறேன். ஸோ சார்ட் சொல்லும்போது கிளியராக தெரியும். இப்போ கிளியராக பாருங்கள், ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் எப்படி ஒபே பண்ணுங்கிறதையும் ஒரு பாத்வே காமிக்கிறேன். இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகுது அப்படின்னா ஒரு ஹை போகும், ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை போயிடுச்சு, ஒரு லோ வந்துட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணி ஃபால் ஆகும். அப்போ நம்ம என்ட்ரி ஜோன் எங்கே கொடுத்துருக்கோம்? கரெக்டாக நம்மளோட சப்போர்ட் ஜோன் ப்ளஸ் ட்ரெண்ட் லைனில் கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் நமக்கு வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிருக்கு.
ஸோ ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அப்போ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு ஷார்ட் எடுத்தோம் அப்படின்னா, இங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஷார்ட் எடுப்போம். இங்கே இந்த இடத்துல. அது 2344. ஸோ அதனால இங்கேருந்து செல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ செல்லிங் ஜோன் எங்கே நமக்கு 2344 வரைக்கும் நமக்கு செல்லிங் ஜோன் தான். ஸோ அப்போ இது வரை கூட நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். 2340 வரை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் இந்த இடம் வந்ததுமே நம்மளோட ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸும் ஒபே பண்ணும். ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஒபே பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகும். இந்த இடத்துல கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இதில் உங்கள் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலும் கூப்பிடுங்க. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் bearish. bearish triangle pattern வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ எதுக்கு நான் 1 by 1 சொல்கிறேன் அப்படின்னா, புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறேன். அப்போ டார்கெட் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட் டார்கெட் ப்ரைஸ், செகண்ட் டார்கெட் ப்ரைஸ், தேர்ட் டார்கெட் ப்ரைஸ். என்ன ரீசன்? முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு செல்லிங் மொமெண்டமில் இருக்குது. ஓவரால் ட்ரெண்ட் வந்து 4 ட்ரெண்ட்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு மேலே ஏன் வரும்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரேக் அவுட் பண்ண ஜோனை ரீடெஸ்ட் பண்ணும். இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணும். ஸோ இதுதான் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகிறதுக்கான மேஜரான ரீசன்ஸ். அண்ட் தென் இது போக நம்மளோட ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் வந்து அடிஷனல் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோவாக மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஹை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2340 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு செல்லிங் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 0.786 கரெக்டாக அந்த ஜோன் ரீச் ஆகிருக்கா மார்க்கெட் இந்த இடத்துல ரீச் ஆகிருக்கு. அகெயின் கோல்டன் ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் பார்த்தோம் 0.168 அதாவது இந்த ஜோன் 0.618 வந்து 2343 அதாவது இந்த இடத்துல ஒரு ஜோன் பார்த்தீங்களா இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகும். அடிஷனல் கன்ஃபர்மேஷனாக நமக்கு வந்து ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட்டும் கிடச்சிருக்கு. அதை நான் வந்து சென்டரில் தூக்கி போட்டுக்கிறேன். இதை நான் சென்டரில் வச்சுக்கிறேன். அப்போ தான் கிளியராக தெரியும். $0.618 அப்படிங்கிறது நம்மளோட மெயின் ஜோனாக இருக்குது. ஸோ இது வந்து ஆல்டர்னேட் அதாவது இன்னொரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனாக கிடச்சிருக்கு. இப்போ என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எதுவும் இருந்தால் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது நமக்கு நியூஸ் வந்து ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் வீக் என்ன நியூஸஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சிபி நியூஸஸ் இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருக்குது, பெண்டிங் ஹோம் சேல்ஸ் இருக்குது, எக்கச்சக்க நியூஸஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் நல்லாவே ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து பேசிவாக ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் தென் அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் டே ஃப்ரேம்லேயும் நம்ம கோல்டு மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு ஓவர்வியூவாக பார்த்துடலாம். ஒரு டே கேண்டிலில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போஸ் வந்து 2284. உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறதுல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு Alt + J அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹரிசாண்டலாக ஒரு லைன் வந்து ட்ரா ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நம்மளோட ஹைட்டை பார்த்தா இந்த உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்களேன் ஹை இருக்குது. இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு Alt + J அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரா ஆகிடும். ஸோ இது எல்லாமே ஷார்ட்கட்டு. இந்த ஷார்ட்கட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் வியூ சீரிஸ் வந்து மறக்காமல் பாருங்கள். கிளியராக இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங்
மார்க்கெட் அழகா ஒரு பியரிஷ் சென்டிமென்ட் விட்டு ஒரு ஹை வச்சு, லோ வச்சு மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு. நீங்க பார்த்தோம் அப்டின்னா ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங். அதுக்கப்புறம் இங்க ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் விழுந்ததுனால கொஞ்சம் மேல ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு, இங்க ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபால் ஆகும். டார்கெட் பிரைஸ் சொன்னா எதா இருக்கும். டார்கெட் பிரைஸ் வந்து நம்ம லாங் டர்ம் குடுத்த மாரி இருக்கும். ஸோ ஓவராலா 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல அனலைசிஸ் பண்றது பெஸ்ட்டா இருந்துச்சு. அதனால குடுத்துருக்கேன். அண்ட் தென் மார்க்கெட் ஒன்ஸ் அகைன் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆயிட்டே இருக்கு. ஒரு ஹை போகுது. ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ. மார்க்கெட் கிளியரா வந்து பேட்டர்னா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வாரத்தில மார்க்கெட் வந்து நல்லாவே ஃபாலோ ஆகுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. டார்கெட் பிரைஸ் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து பாசிட்டிவா ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாரி அடுத்த ஒரு தகவல்ல, அடுத்த ஒரு அப்டேட்ஸ்ல உங்கள சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிப்சன். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளோட விஐபி சேனல ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.